நன்மையை தருகிறவர் கர்த்தர். கர்த்தர் யார்? அவர் சர்வ வல்லமுடைய தேவனாகிய கர்த்தர். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவர் யோசனையிலே பெரியவர், செயல்களிலே மகத்துவமானவர். அவர் என்ன செய்கிறாராம்? நன்மை செய்கிறார். தம்முடைய ஜனத்திற்கு நன்மை செய்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லி யாக்கோபு நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். Every good gift comes from above. இந்த ஆண்டவரை அறிந்ததான சங்கீதக்காரனாகிய தாவீது 23ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லிவிட்டு மேய்ப்பராக கர்த்தரை தான் பார்த்து அவன் பிந்தி வருகிற பகுதிகளில் அவன் சொல்லுகிறான், surely goodness and mercies will follow me all the days of my life. அவன் சொல்லுகிறான், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். நன்மை என்று சொல்லும் பொழுது it is goodness என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. goodness and mercy. எதற்கு goodness தேவை, எதற்கு mercies தேவை என்று சொல்லி பார்த்தோம் என்றால், we need God's favor. நன்மை எதை குறிக்கிறது? அந்த குட்னஸ் 23ஆம் சங்கீதத்தில் எதை குறிக்கிறது? தேவனிடத்திலிருந்து வருகிறதான கிருபை, தயவை குறிக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். to get the favor of God. இந்த உலகத்திலே நாம் வாழுகிறதற்கு, இந்த உலகத்திலே தேவனுக்கு சாட்சியா இருக்கிறதற்கு, இந்த உலகத்திலே நாம் சமாதானமாய் வாழுகிறதற்கு தேவ தயவு நமக்கு நிச்சயம் தேவை. தேவரீர் யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். இந்த வருஷத்திலே அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உன்னுடைய சிறையிருப்பை திருப்ப போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னுடைய சிறையிருப்பை திருப்புகிற வருடமாக இந்த வருஷத்தை ஆண்டவர் நன்மையால் முடிசூட்டும்படி ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீ அனுபவிக்கிறதுக்கு பதிலாக வேறு யாரோ உன் கண்ணெதிராகவே அனுபவித்துக் கொண்டிருக்கிறதான ஒரு நிலைமை, அதுதான் சிறையிருப்பின் அனுபவம். கர்த்தர் இந்த வருஷத்திலே தம்முடைய ஜனத்திற்கு கொடுக்கிற வார்த்தை, நான் உன்னுடைய சிறையிருப்புகளை திருப்புவேன். அல்லேலூயா. சிறையிருப்பை திருப்புகிறதான ஒரு நன்மையை கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, கர்த்தர் உன்னுடைய சிறையிருப்பை திருப்பி போடுகிற காலம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. இந்த வருஷத்துல அநேகருடைய வாழ்க்கையில அடிமைத்தன நுகத்தை முறிக்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் ஆயத்தமாக இருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில உன்னுடைய சிறையிருப்பை மாற்றி உன்னை வெளியே கொண்டு வருகிறதற்கு, உன்னை முன்னே கொண்டு போகிறதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் அவர் நம் நடுவிலே விடுதலை ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டு. இவாஞ்சல் ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள்: தமிழ் ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. சிறப்பு உபவாச ஜெபம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை. வாருங்கள், பயனடையுங்கள். ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறார். எங்கள் முகவரி: இவாஞ்சல் ஏஜி சபை, SVN கல்லூரி அருகில், மாவுமில் பஸ் ஸ்டாப், தேனி மெயின் ரோடு, நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 19.